மக்களே, இதெல்லாம் வரதை பார்த்துட்டு பயந்துடாதீங்க. ஏர்போர்ட்டில் இருந்து தான் பஸ்ஸை எடுக்கிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு. கேரளாவில் இங்கே தான் இனிமேல் செட்டில் ஆக போகிறேன். நான் தமிழ்நாடு வரணுன்னா லவ் யூ தமிழ்நாடு கம் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. கண்டிப்பாக வந்துடுவேன். ஆனால் இனிமேல் கேரளாவில் தான் இருக்க போகிறேன். இந்த நேச்சரை பாருங்கள். எனக்கு இங்கேயே வாழணும் போல தான் இருக்குது. ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தராங்க, அதனால தான் இங்கேயே இருந்துட்டேன். அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். நேரம் வந்துருச்சு. சரி, நம்ம கான்செப்டுக்கு வருவோம். குமுதா 2 ரைடு கூட தாங்க மாட்டேங்குது. என்ன பண்ணலான்னு போது தான் எனக்கு இந்த பஸ் ரைடு கிடச்சிது. அதுவும் கேரளாவுக்கு சும்மா ட்ரிப்பு வந்தவன். ஏன்னா டீசலுக்கு வந்துருச்சு. அப்பா 200 வந்துருச்சுங்க லிட்ரு. அவ்வளோதான், வண்டி எடுத்து வேண்டியதான். ஈவினிங் ஆயிடுச்சு. மழை வேறு பெஞ்சதுனால தான் இங்கே வந்து பங்கில் நிறுத்திட்டோம் ஒரு 1 ஹவர். குமுதா வேறு தாங்க மாட்டேங்குது. சரி, அதனால தான் இங்கே கேரளாவுக்கு வந்துட்டேன். பஸ் ஓட்ட தெரிஞ்சதுனால. அது ஏன் கேரளாவுக்கே வரணுன்னா, இங்கே தான் பஸ்ஸெல்லாம் நல்லாயிருக்கு. கொம்பன் கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்மளோட பஸ் தான். ஜெயிலர் 2 அப்டேட்டு கேட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எடிட்டிங்லாம் போயிட்டுருக்கு. நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்லாம் முடிஞ்சு. கண்டிப்பாக வரும். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம ஜெயிக்கிறோம். அப்புறம் பார்க்கலாம். வரட்டா? அப்பா.